वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह नहमदुहु वनस्तईनुहु वनस्तगफिरुहु वनुमिनु बिही वनतवक्कलु अलैहि वनऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना व नबियना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा सल्लल्लाहु अला सय्यदना मुहम्मदिन व आलिहिल अबरारि व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात उसीकुम इबादल्लाह व इय्याया अव्वलन बितक़्वल्लाहि अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वमन यक़नुत मिनकुन्न लिल्लाहि व रसूलिहि व तअमल सालिहा नूतिहा अजरहा मर्रतैन सदक़ल्लाहु मौलानल अज़ीम वक़ाल नबियुल्लाहि सय्यदुल बशर मुहम्मदुन रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम निअमतुन निसाउ निसाउल अंसार लम यमनअहुन्नल हया अयतफ़क़हन फ़िद्दीन सदक़ नबियुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। சவுண்டை கொஞ்சம் கூட்டும். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் நம்முடைய சிறப்பான இந்த பகுதியில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை எப்போதுமே மறந்து விடாமல் நினைவிலே கொண்டு அவனோடு நமது தொடர்பை இன்னும் அதிகப்படுத்தி நம்முடைய எண்ணங்களை கொஞ்சம் சரியாக்கி, உள்ளங்களை அழகாக்கி, குணங்களை மாண்புக்குரியதாக மாற்றி ஒரு சீரிய வாழ்க்கையை தொடர்ந்து வரும் காலங்களில் நாம் நமக்கு தயாராக்கி கொள்ள வேண்டும் என்கிற உயரிய நோக்கம்தான் இன்றைக்கு உங்களோடு நமது ஊரிலே நடக்கிற இந்த இஸ்திமாவினுடைய சிறப்பான திட்டம். சங்கைமிக்க தாய்மார்களே, நாம் என்னதான் வணக்கம் வழிபாடு என்பதை செய்தாலும் அவ்வப்போது நமது மனம் எதையெல்லாமோ நமக்கு பாடமாக படித்து கொடுத்து கொண்டே இருக்கும். நம்முடைய கவனத்தையும் திருப்பி கொண்டே இருக்கும்.
சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போது, சோதனை வரும்போது மனசு ரொம்பவே பாதிக்கும். நமக்கு அது பாடம் சொல்வதை போல் சொல்லும். நம்ம என்னதான் தப்பு பண்ணி விட்டோம், தொழுகையெல்லாம் ஒழுங்காக தொழுதோம், தஹஜ்ஜத்தெல்லாம் நிறைவேற்றினோம், பையத்தாகி திக்ருலாம் செய்கிறோம், ஏன் நமக்கு தான் மீண்டும் மீண்டும் சோதனை வருகிறது, கஷ்டம் வருகிறது, நெருக்கடி வருகிறது என்று நம்முடைய இறைவனோடு ஆக்கி கொண்ட அந்த பலத்தை நீக்குவதுதான் இந்த கேள்விக்கான நோக்கம். நம்ம நஃப்ஸு நம்ம கூட பேசுதுன்னா நமக்கு இருக்கிற பலத்தை குறைக்கணும். நான் ஏற்கனவே இறைவனோடு எனக்கு நான் ஏற்படுத்தி கொண்ட அந்த தொடர்பை பலவீனப்படுத்தான். நம்ம என்ன தப்பாக பண்ணணும், நமக்கு ஏன் மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் நெருக்கடி என்று அவ்வப்போது அந்த எண்ணங்கள் நமக்கு வந்து போகிறது என்றால் நம்முடைய வலிமையை குறைக்கிற எண்ணம் அது. இங்கே நான் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், சாலிஹீங்களோடு ஏற்படுகிற இந்த தொடர்பு, பையத்து கொடுக்குறோம். இன்றைக்கி நூற்றுக்கணக்கான ஆண்கள் உலமாக்கள் பையத்து ஆகிறாங்க. பையத்தை கொண்டு நோக்கம் என்னன்னா, அவங்க மனசில் இப்படியெல்லாம் எண்ணங்கள் வர்ற போதும் இல்லை இல்லை, என் ரப்பு அழகானவன், அவன் அழகாகவே என்னோடு நடக்கிறான். சோதனை என்பதெல்லாம் நம்ம தப்பு பண்ணணுங்கிறதுக்காகலாம் இல்லை, நம்ம நல்ல நிலையிலே வாழ்கிற போதும் சோதனை வரும். இதை கொண்டு இன்னும் நம்மை அவன் உயர்த்துகிறான் என்கிற அந்த நிலை கொஞ்சம் கூட பெசகாமல் இருக்கிற ஒரு சூழலை இந்த பையத்துடைய தொடர்பு ஏற்படுத்தும். சாலிஹீங்களோடு நம்ம கொண்டிருக்கிற தொடர்பு நம்முடைய மனதை பலவீனப்படுத்தாது. அல்லாஹ்வோடு ரசூலோடு இருக்கிற அந்த நம்பிக்கையை குறைக்காது, குறைக்க விடாது. ஆனால் குறைப்பதற்கான தூண்டுதல்கள் நம்மை சுற்றி நிறைய இருக்கும். அதில் நாம் பிடிபட்டு விடக்கூடாது என்கிற உயரிய நோக்கம்தான் பையத்துக்குள்ளே ஆண்கள் பெண்கள் உலமாக்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று ஒரு உயரிய சிந்தனையும் ஆசையும் இருக்கிறது. இது அவர்களை இன்னும் தரிபடுத்தி அல்லாஹோடு ஆக்கி வைக்கும். இப்போ இதற்கு அடிப்படை என்னன்னா, உலமாக்களை பொறுத்தவரையிலும் சராசரி மக்களை பொறுத்தவரையிலும் பெண்களை பொறுத்தவரையிலும் எத்தனை உயர்வான கட்டுப்பாடை வைத்திருந்தாலும் மனிதனுடைய நஃப்ஸுங்கிற ஒரு இடம் இருக்குது. அது வித்தியாசமான எண்ணங்களை அப்பப்போ பிறக்க செய்து கொண்டே இருக்கும். மனோ இச்சைங்கிறது பாவம் செய்கிறதுக்கு மட்டும் தூண்டுறது அல்ல, நல்லவர்களை நல்ல நிலையில் இருந்து கீழே இறக்குவதற்கும் அது தூண்டும். மனோ இச்சைங்கிறது பாவத்தை தூண்டுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சாலிஹீங்கள்கிட்ட போய் பாவத்தெல்லாம் தூண்டாது, அவங்கள மேலே இருந்து கீழே இறக்கணும். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு எழுதுகிறாங்க. இவங்க மிகப்பெரிய நாட்டினுடைய ஜனாதிபதி உமர் பின் அப்துல் அசீஸ். அல்லாமா ஹசனுல் பஸ்ரி மிகப்பெரிய மார்க்க மேதை. அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுனாங்க, எனக்கு தாங்கள் நசியத்து செய்யுங்கள், அறிவுரை சொல்லுங்கள், நான் எப்போதுமே என்னுடைய ரப்போடு நான் இனிமையாகவே இருக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா? அல்லாஹ்ட்ட போயா கோபத்தை காட்டுறது? அல்லாஹ்விடத்தில் போய் துன்முகத்தை காட்டுவதா? இன்முகத்தோடு ரப்பை சந்திக்கணும். மறுமையில் சந்திக்கணும்னா இங்கே இன்முகம் அவனோடு காட்டணும். அவனுடைய எல்லா நிலைகளிலும் ஏற்றுக்கொள்கிற மனம் உருவாகணும். நான் சகோதரிகளுக்கு சொல்வேன், நீங்கள் நிதானமாக சிந்திக்கணும். நம்ம சொல்கிற இந்த விஷயத்தை ஹசனுல் பஸ்ரிக்கு அவங்க கடிதம் எழுதுகிறாங்க, எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள், நான் ரொம்ப அழகாக என்னுடைய லைஃப்பை கொண்டு போகணும், அல்லாஹ்வோடு நான் ரொம்ப இன்முகத்தோடு இருக்கணும். அந்த கடிதத்தில் சொன்னாங்க, வாவுஜிஸ் ரத்தின சுருக்கமாக எழுதுங்கள். பொதுவாக ஒரு அமல்ங்கிறது எடுப்பதோ நடப்பதோ அது எளிமையாக
கொஞ்சம் இலகுவாக ஆகணும்னா சுருக்கமாக இருக்கணும். சுருக்கமான விஷயத்தை எடுக்கிறது ரொம்ப லேசாகிடும். அறிவுரையை கூட அவங்க கேட்டு விட்டு மாமன்னர் எழுதுகிறார், அவுஜிஸ் கொஞ்சமாக சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக இருக்கட்டும். கடிதத்தை பிரித்து படித்தாங்க. மாமேதை அல்லாமா ஹசன் அல் பஸரி படித்து விட்டு எழுதுகோல் வாங்கி பேப்பரை வாங்கி மக்கள் பார்க்குறாங்க. குடும்பமெல்லாம் மன்னர் உபதேசம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார். இன்றைக்கி நம்ம இமாம் நேரங்களை கொடுக்க வேண்டியது வருண்டு. பேப்பர் எழுதாங்க, பேனை எடுத்தாங்க, அப்படி விசுமி சொல்லி ஒரு வார்த்தையை துவக்கி அப்படியே ஒரு கோட்டை போட்டு கடிதத்தை மடித்து கொடுத்து விட்டுட்டான். அரை நிமிஷம் கூட ஆகலை. அரை நிமிஷம், ஒரு நிமிடம்லாம் இல்லை, அரை நிமிடம் கூட இல்லை. அந்த பேனா எடுத்து அப்படி ஒரு வார்த்தை எழுதுகிறாங்க, டக்குன்னு மடித்தாங்க, கடிதத்தை அனுப்பிட்டாங்க. அந்த கடிதம் அவங்களுக்கு வருது. வந்த உடனே கடிதத்தில் சலாத்தை தொடர்ந்து ஏசி ஹவாக் ஒஸ்ஸலாம் அறிவுரைக்கு அந்த வார்த்தையை போடுறாங்க. ஏசி ஹவாக், உங்கள் மனம் விரும்பும் வாழ்க்கையை முற்றிலுமாக நீங்கள் புறக்கணித்து விடுங்கள், மனசுக்கு மாறு செய்யுங்கள், ஒஸ்ஸலாம் சாந்தி உண்டாகட்டும் முடிச்சிட்டாங்க. ஒத்தை வார்த்தையில் உபதேசம். இன்முகத்தோடு நான் வாழ்வதற்கு, இனிமையாகவே என் வாழ்க்கை இருப்பதற்கு ஏசி ஹவாக், இதான் நம்ம எல்லாருக்கும் உள்ள இன்னைக்குள்ள உபதேசம். உங்கள் மனசுக்கு மாறு செய்யுங்கள். உங்களுடைய மனம் மோதலோடு நீங்கள் மோதிக்கொண்டு இருக்காதீர்கள், அதுக்கு மாறு செய்து விடுங்கள். ஏன் நமக்கு கஷ்டம்னு கேட்கும், அதை கண்டுகொள்ளாதீர்கள். ஏதாவது செய்ய சொல்லும், செய்து விடாதீர்கள். நம்ம தொழுது என்னத்தை கண்டோண்டு உங்களை அதை விட்டு கொஞ்சம் வெளியில் கொண்டு போகும், அனுமதித்து விடாதீர்கள். மனம் எதையெல்லாம் உங்களோடு போராடி கொண்டு திணிக்க நினைக்குமோ அதற்கு மாறு செய்யுங்கள். இதுதான் உபதேசம் என்று முடிக்கிறார். எத்தனை பெரிய உபதேசம், எத்தனை உயர்வான வாழ்க்கை அது. எங்கே போராட்டம் என்பது ஊரோடு அல்ல, உறவோடு அல்ல, ஷைத்தானோடு கூட அல்ல, நம்முடைய நஃப்ஸோடு தான் போராட்டம். அதை மிகைக்க விடுகிறவர்கள்தான் அல்லாவின் நெருக்கத்தை விட்டுமே கீழே இறங்கி விடுகிறார்கள். அவராயித்த மனித்தகத இலாஹு ஹவா அவ் அந்த தக்கூன் அலைஹி வக்கீலா. அவன் மனு இச்சை என்பது அவனை தூண்ட தூண்ட அவன் செயல்பட்டான். இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? அவன் தன் கடவுளாக இறைவனாக மனு இச்சையை ஆக்கி கொண்டான். அவனுக்கு இறைவனே மனு இச்சை, அவனுக்கு நான் அல்ல ரப்பு. மனு இச்சை என்ன சொல்லுமோ, மனம் எதை விரும்புமோ அதுக்கு பின்னால் போகிறான். இவனுக்கு நீங்கள் ஒரு பொறுப்பாளியாக ஆக முடியாது என்று நபியை கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னான். இவன் விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அவன் மனசு தான் அவன் வாழ்க்கை. இங்கே நான் சகோதரிகளுக்கு சொல்கிறேன், ரொம்ப பெரிய ஒரு வாழ்க்கை என்பது நமக்கு கிடைக்க வேண்டும். நான் அழகிய ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கவும் வேண்டும். உள்ளங்கள் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும். எண்ணங்கள் எப்போதும் அழகாக இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கையில் என்ன கிடைக்கிதோ இல்லையோ எல்லாமே ரெண்டாவது தான். சீரிய குணங்கள் கிடைத்தால் அதுதான் ஃபஸ்ட்டு ரேஞ்சு. அல்லாமா ஹவாரஸ்மி பயிற்சி உலகத்தின் மாமேதை, ரியாதாத்தினுடைய மாமேதை. அல்லாமா ஹவாரஸ்மி பயிற்சி உலகத்தின் மாமேதை. ஒவ்வொருவர்களுக்கும் ஆன்மா பயிற்சி அளிப்பாங்க, எப்படியெல்லாம் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அவங்க ஒரு அழகான செய்தி இந்த உலகத்திற்கு தருகிறார்கள். மனிதன் யார்? யார் மனிதன்? மனிதன் என்ற முகவரி யாருக்கு? மனிதன் யார் என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், இதா கான தா அஹ்லாக், அவன் குணம் படைத்தவனாக இருந்து விட்டால், அவன் குணம் படைத்தவனாக இருந்தால் அவனுக்கு நீ நம்பர் 1 போட்டு விடுனா. குணம் உள்ளவனாக இருக்கணும். குணம் என்பது மனிதனை எங்கோ கொண்டு சேர்த்து விடுகிறது. அல்லாவே ரசிக்கிறது குணத்தை, அல்லாஹ் அழகு பார்க்கிறது குணத்தை.
சில அழகான குணங்கள் புறப்படுகிற போது அல்லாஹ் வியந்து போகிறான். அடியாறுகளின் வாழ்க்கையிலே நடக்கிற அழகிய தன்மைகளை எல்லாம் அல்லாஹ் பாராட்டுகிறான். மறுமையில் சில பேர் அல்லாஹ் பாராட்டுவான். என்ன கொண்டு வந்தாய்? ஒன்றுமே இல்லை. இல்லை இல்லை, நீ கொண்டு வந்த சில செயல் நான் வைத்திருக்கிறேன். எதை சொல்வான்? நம்ம ஏதாவது கொஞ்சம் நல்ல நல்ல காரியங்கள். அன்றொரு நாள் அவர் எனக்கு தண்ணீர் கொடுத்தார் குடிப்பதற்கு. அவர் அங்கே இருக்கிறார். ரப்பே, எங்கே? அவர் நரகத்தில் இருக்கிறார். நான் தாகம் என்று சொன்ன போது என் தாகத்தை தணிக்க தண்ணீர் கொடுத்தார். அவர் விரிந்த உள்ளமுள்ள மனிதன் ரப்பே என்று சொல்வார். ஓ, கையை பிடி, உன்னோடு சொர்க்கத்தில் தங்கவை என்பான் ரப்பு. ஆனால் குணம் அவன் ரசிக்கிறான். விரிந்த உள்ளம் அவனுக்கு இருந்தது. அன்னைக்கு தாகத்தில் துடித்த போது தண்ணி கொடுத்தானே, அவனுக்காக ரப்பே நீ எனக்கு சொர்க்கத்தில் கொண்டு அவனை உட்கார வைக்கணும். இது அல்லாஹ்வுக்கு பிடித்தான். என் நண்பன் ஒருவனை காணோம் ரப்பே. யார் அவன்? என்னை உலகத்தில் இனிமைப்படுத்தினான், மகிழ்ச்சிப்படுத்தினான். அவன் கூட தான் நான் நேரம் கொடுப்பேன். ஏன்னா அவனோட நான் நேரம் கொடுத்தா அவன் ரொம்ப ஜாலியாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். என்னை சந்தோஷப்படுத்திய நண்பன் இங்கே என்னோடு இல்லை. அல்லாஹ் சொல்லுவான், உன்னோடு அவன் இல்லையா? மலக்குமார்கள்ட்ட கேட்க, மலக்கு எல்லாம் தெரியும் அல்லாஹ்வுக்கு. தாய்மார்களே ஞாபகம் வையுங்கள், அல்லாஹ்வுக்கு என்ன தெரியாது? என்னை மகிழ்ச்சிப்படுத்திய நண்பனை இங்கே காணோம். எனக்கு சொர்க்கம் பாக்கியம்தான். அந்த ரசனை அவன் இருந்தால் தான் கிடைக்குங்கிறான் அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் எப்படிப்பட்ட ரப்பு? அப்படியா? உனக்கு மகிழ்ச்சி அளித்தான். அவன் இருந்தால் தான் உனக்கு சொர்க்கம் ரசிக்கும்னா, நீ என்னை மகிழ்ச்சிப்படுத்தினாய், அதற்காக உனக்கு சொர்க்கத்தை கொடுத்துருக்கேன். இந்த சொர்க்கம் உனக்கு ரசிக்கலைன்னா உன்னை மகிழ்ச்சிப்படுத்தணும், எங்கே இருந்தாலும் கூட்டுவாம்பான். என்ன நீ சந்தோஷப்படுத்தியதற்காக சொர்க்கம்? என்னை சந்தோஷப்படுத்தியவன் இல்லை, என் நண்பன் இல்லாத சொர்க்கம் அது என்ன சொர்க்கம்னு கேட்குறான். நமக்கு சொர்க்கத்தில் ஒரு மூலையில் இடம் கிடைச்சா கூட பரக்கத்துன்னு நினைக்கிறோம், பாக்கியம் நினைக்கிறோம். நண்பன் இல்லாத சொர்க்கம் என்ன சொர்க்கம்? அல்லாஹ் சொல்லுவான், எங்கே இருக்கான்னு பாருப்பா. அங்கே போய் இங்கே போய் தேடிட்டு ரப்பே சொர்க்கத்தில் எங்கேயுமே அவன் இல்லை. சொர்க்கத்தில் இல்லைன்னா அந்த பக்கமாக போய் பாருப்பான். அவன் நரகத்தில் இருப்பான். ரப்பே அவன் நரகத்துக்கு போயிட்டான், பரவாயில்லை, உனக்கு சந்தோஷம் அவன் இருந்தால் தான் என் சொர்க்கம் கிடைக்கும்னு அவனை கூட்டு வந்துருப்பான். அவனை போய் கூப்பிட்டு தன் அருகாமையில் இடம் கேட்பான் அல்லாட்ட. தன் அருகாமையில் அவனுக்கு இடம் கொடுப்பான். நண்பன் நண்பனோடு. என்ன ஈமான்கிற ஷரத்து மட்டும்தான் முக்கியம். ஈமான்கிற நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கணும். இந்த உலகத்தில் விரிந்த உள்ளத்தோடு விசாலத்தோடு சந்தோஷத்தோடு ஒருவரோடு நடக்கிறவனை அங்கேயும் அந்த சந்தோஷம் அவனை கொண்டு எனக்கு கிடைக்கணுங்கிறான். அனுமதிக்கப்பட்ட ஹலாலான சந்தோஷங்கள் எத்தனை பெரிய பாக்கியம்! அப்போ நல்ல குணம் இந்த உலகத்தில் அல்லாவே ரசிக்கிறது. பெருமானாரை அவன் பாராட்டினான். இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். என்ன குணம் நாயகமே உங்கள் குணம்? படைத்தவனே வியக்குவான். அது என்ன குணம் தாங்கள் வைத்திருக்கிற குணம்? லஅலா ஹுலுகின் அதீம். இன்றைக்கு நிறைய சாலிஹீங்கள் இபாதத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க. நிறைய பெண் மக்கள் தொழுகை நோன்பு எல்லாமே கரெக்டு தான். ஆனால் குணம் இல்லாத காரணத்தினால் உயர்ந்த இடத்துக்கு போகுவதற்கு அது தடையாக போய் நிற்கும். எல்லாரையும் பகைத்து கொள்கிறார்கள். சீக்கிரமாக சண்டை போட்டுடுறாங்க. கணவன்கிட்ட கொஞ்சம் வேகமாக பேசிடுறாங்க. பிள்ளைங்களை கொஞ்சம் திட்டி விடுகிறார்கள். அக்கம் பக்கத்தில் வாழ்கிறவர்களோட அனுசரணை இல்லாமல் போயிடுறாங்க. இந்த மாதிரியான அந்த தன்மைகள் அவங்கள்ட்ட அந்த குணங்கள் கொஞ்சம் கெட்டு போகிற போது அவங்க உயர வேண்டிய இடத்துக்கு உயராமல் போயிடுறாங்க. இன்றைக்கி நம்முடைய பெரியார்களின் சொகுபத்தும் இந்த பையத்தும் அவங்களுக்கு உணர்ச்சி வந்து வேகப்பட்டு அடுத்தவங்களை கோவப்பட்டு பேசுகிற இடத்துல இந்த பையத்துடைய தொடர்பு அவங்கள போய் ஸ்டாப் பண்ணிடும். அது கூடாதுமா, அடுத்தவங்களை சங்கடப்படுத்தக்கூடாது. இது ஒரு அழகிய வாழ்க்கை. அல்லாமா ஹவாரிஸ்மி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒருத்தர் குணமுடையவராக இருந்தாரா அவரை நம்பர் 1 போட்டுருன்னாங்க. நம்பர் 1 போடுன்னாங்க. 1 போட்டாச்சு. 2வது சொன்னாங்க ஒமன்கானா. 2வது பாயிண்ட் லா ஜமால். அவர் அழகுடையவராக இருந்தார். அழகு இருக்குது,
ஆளை பார்த்தா கவர்ச்சியாக இருக்கிறார், ரொம்ப ஜொலிக்கிறார். அவரோடு நீ போட்ட ஒன்னோடு ஒரு 0வை சேர்த்துக்கொள் என்றார். முதல்ல 1 போடுப்பா, குணமுடையவர். 2வது அழகு இருக்குமா, அழகு இருந்தால் 1க்கு பின்னால் ஒரு 0 தூக்கி போடுன்னாங்க. 1க்கு பின்னால் 0 போடும்போது மதிப்பு கூடியிருது. 1ங்கிற தன்மை அது 10ஆக மாறுகிறது. ஏன்? அழகுங்கிறது ஒரு தனித்தன்மை. அழகுன்னா நீங்கள் சிவப்பு கருப்பு வெள்ளைன்னு நினச்சிடக்கூடாது. அழகு இருக்குது. கருப்பாக இருப்பவர்களிலும் அழகு இருக்கிறது. அழகு தனி, நிறத்தை சொல்லலை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அழகுன்னா ஆள் வெள்ளையாக இருக்கிறாங்களா. எனக்கு ஒருத்தர் சொன்னார், அதற்கு எனக்கு ஒரு ஆலிமாவான பெண்ணை பாருங்க, கொஞ்சம் கலராக பாருங்கன்னார். உங்கள் மனசால நிறைய பெண்கள் ஓதுறாங்க. நான் சொன்னேன், இந்த மனசால ஓதி கொடுக்குறோம், கலர் பார்த்துக்கிட்ட உட்காந்துருக்கோம். என்னப்பா நீ நல்ல பிள்ளையா பாருன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணு அழகான பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணு, மார்க்கமுள்ள பொண்ணு. இன்றைக்கு ஆலிமாக்களை தேடும் காலம் உருவாகி இருக்கிறது. வெளியில் இருக்கிற நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் வீட்டில் பிரச்சனை இல்லாத குடும்ப வாழ்க்கை அமையணும்னா ஒரு ஆலிமாவை, ஒரு ஆபில்லாவை நம்ம வீட்டில் மனைவி ஆக்கணுங்கிற காலம் உருவாகி இருக்கிறது. அழகு அப்படிங்கிறது வெள்ளை கருப்பு சிகப்பு அல்ல. அழகுன்னு ஒன்று இருக்குது, முக அழகு இருக்குது. பல பேர்களுக்கு சொல்லுவாங்க முடி அழகும்பாங்க, கண் அழகும்பாங்க, மூக்கழகும்பாங்க. அழகுங்கிறது ஒன்று அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுக்கிறான். அது இருந்தால் 1க்கு பின்னால் ஒரு 0வை சேர் என்றார். அல்லாஹ் அதையும் நமக்கு நசீபாக்கி தருவானாக. 1 இருக்கணும், 1க்கு பின்னால் 0 உடையவங்களாட்டும் இருக்கணும். 2வது அவங்க சொன்னாங்க ஒயின்கான, 2வது வார்த்தை அழகோடு, முதல்ல குணம், 2வது அழகு, 3வது சொன்னாங்க அவர் குணத்துக்கு பின்னாலே பணம் உள்ளவராக இருந்தால். லாமால், பணமுடையவராக இருக்கிறார். இமாம் சுஃபியானு சௌரி சொல்லுவாங்க, காசு பணங்கள் எல்லாம் கொஞ்சம் பக்குவப்படுத்துங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள், காசும் வேணும் என்னாங்க. அவர் யாருன்னா பெரிய சூஃபி சுஃபியானு சௌரி. மிஷ்காத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்வாங்க, அவங்களுடைய வார்த்தையை எடுத்து எழுதுவாங்க. காசும் வேணும், இல்லையா இந்த சமூகம் உன்னை சாப்பிட்டுட்டு கை துடைக்கிற துண்டாக பயன்படுத்தும். பணம் இல்லை கசக்கி போட்டுருவாங்க. கொஞ்சம் காசும் வேணும், பணமும் வேணும். அல்லாஹ் ரசூலை பார்த்து சொன்னான், ஓஜதக ஆயிலன் வாகுனா, இலையாகத்தான் பிறந்தீர்கள் வாழ்ந்தீர்கள், அல்லாஹ் உங்களை பணக்காரராக ஆக்கினான். குர்ஆன் சொல்லுகிறது. பணமுடையவனாக நீ இருக்கிறதும் அல்லாஹ்வின் அருள்தான். இந்தரக ஹைரன், ஒருத்தர் மௌத்தா போகிற போது விட்டுட்டு போகிற சொத்து அல்லாஹ் சொல்கிறான், பணம் காசெல்லாம் விட்டுட்டு போகிறார். இந்தரக ஹைரன், அவர் பணத்தை விட்டு விட்டு மௌத்தா போனால் என்று சொல்லும்போது ஹைர் என்ற வார்த்தை சொல்கிறான் அல்லாஹ். நர்பாக்கியமான அந்த பொருளை விட்டு சென்றால், மனிதன் மரணிக்கிற போது விட்டு செல்கிற பணமும் பொருளும் ஹைர் என்ற வார்த்தையால் அல்லாஹ் சொல்லி காட்டினான். அது ஹைர், பணம் ஒரு பாக்கியம், அல்லாஹ்ட்ட கேட்கணும். இன்னொரு பக்கம் பல பேர்களுக்கு அழகு இருக்கிறது, குணம் இருக்கிறது, பணம் இல்லைன்னா ஒரு வகையான நிம்மதியும் காணா போயிடுது, சந்தோஷங்கள் வீணாகுது. நான் தான் சொன்னேனே, அவங்க ரியாதாத்தினுடைய ஆசான் யார்? அல்லாமா ஹவாரஸ்மி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்போ பயிற்சி உலகத்தின் ஆசான். அவங்க சொல்கிறாங்க, பணமும் உன்னோடு இருந்து விட்டால், குணம் இருந்து அழகு இருந்து பணமும் இருந்தால் இன்னொரு 0 சேர்த்துக்கான்னாங்க. எத்தனை? இன்னொரு 0 சேர்த்தா 100 ஆகி போச்சு. அடுத்து சொன்னாங்க ஒயின்கானதா ஹசபின், அதற்கு பின்னால் நல்ல குடும்ப தகுதியும் உனக்கு இருந்தால். நல்ல குடும்பம், அந்தஸ்தான குடும்பம், கோத்திரம் நல்ல கோத்திரம், அவங்க அப்பாவுடைய குடும்பம் நல்ல குடும்பம், அம்மா குடும்பம் நல்ல குடும்பம். இன்றைக்கெல்லாம் பெண் பார்க்குற போது, மாப்பிள்ளை பார்க்குற போது குடும்பத்தை கேட்குற பழக்கம் இருக்குது. அவங்க எந்த குடும்பம், ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த குடும்ப பேர் வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு அழகிய கோத்திரம், நல்ல குடும்பம், குணசித்திரங்களாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு குடும்ப சித்திரங்களும் இருக்கணும். குடும்பத்தில் உயர்ந்த இடம் உள்ளவங்களாக இருக்கணும். அந்த குடும்பம் ஊரில் பிரபலியமான குடும்பம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஊரில் மதிக்கப்படுகிற குடும்பம். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மிக உயர்ந்த குடும்பத்தில் பிறக்கச் செய்தான். குறைஷிகள்
அரபுலகத்திலேயே குறைஷ் என்கிற அந்த குடும்பம் ரொம்ப ரொம்ப பாராட்டுக்கும் போற்றுதலுக்கும் உரிய குடும்பம். ஒயின்கானதா ஹசபின், அவர் குடும்பம் கோத்திரம் உள்ளவராக இருந்து விட்டால் இன்னொரு 0 சேர்த்துக்கன்னாங்க, 1000 ஆயிடுது சொன்னாங்க. அல்லாமா ஹவாரசிமி சொல்லிட்டு கடைசியாக சொன்ன வார்த்தை தான் நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைத்தது. தம்பி, குணம் இருந்தால் 1, குணம் இருந்தால், அழகு இருந்தால் 0 சேர்த்து 10 ஆகும், பணம் இருந்தால் 100 ஆகும், குடும்ப பாக்கியம் இருந்தால் 1000 ஆகும். இன்னொரு 0 சேர்த்துட்டு ஒருவர் உள்ளது இல்லைன்னா என்ன இல்லாமல் போகுதுன்னு அர்த்தம். 1 போயிட்டு பாக்கி எது இருந்தாலும் அவர் 0வாக தான் இருக்கிறாருன்னா, உள்ளது இல்லை, பாக்கி என்ன இருந்தாலும் 0 தான். அது 10 அப்படின்னு சொல்ல மாட்டோம், 100ன்னு சொல்ல மாட்டோம், 1000ன்னு சொல்ல மாட்டோம், 0. 1 0, 2 0, 3 0, 0 கூட கூட மதிப்பு குறையுதுன்னு அர்த்தம். 1 இருந்தால் 0 கூடனா மதிப்பு கூடும், 1 இல்லைன்னா 0 கூடனா மதிப்பு குறையுதுன்னு அர்த்தம். அழகா சொன்னாங்க. எப்போது மனிதன் ஒன்றை விட்டானோ, குணத்தை விட்டு விட்டானோ, பணமிருந்து என்ன பலன், அழகிருந்து என்ன பலன், குடும்பம்தான் கோத்திரம்தான் அது உயர்வாக இருந்து என்ன பலன், எல்லாமே 0 தாம்பா என்கிறார்கள். இங்கே நான் சகோதரிகளுக்கு சொல்கிறேன், அந்த உயர்ந்த குணம்தான் இன்றைக்கு நாம் படித்து கொடுக்கிற பெரிய பாடமே. பையத்துக்கு வந்துட்டாலே சொல்லிடுவோம், நீ தான் மன்னிக்கிற ஆளாக இருக்கணும்பா, விட்டு கொடுக்குற ஆளாக நீ தான் இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையை மன்னிக்கிற மனசு உனக்கு வரணும். முரீதுகளுக்கு கொடுக்கிற பயிற்சிகளிலே திக்ர் மாத்திரம் அல்ல, உயர்ந்த குணங்கள். பையத்தான பின்னால் அவங்கள்ட்ட பணிவு வந்துடும். அவங்க கோபத்தை குறைச்சிடணும், கோபப்படக்கூடாது. சராசரி ஒருவரை போல் நாம் கோபப்பட்டால் அங்கே இருக்கிறவங்க நம்மகிட்ட கேட்பாங்க, நீ என்ன பெரியவங்கள்ட்ட போய் என்ன பையத்தாக இருக்க. உங்கள் கோபம் உங்கள் பையத்தை கூட சீண்டி பார்க்க செய்யும். அப்படியானால் குணம், நம்ம பையத்து வழங்குகிறோம் என்றால் நீங்கள் குணசித்திரம் படைத்து விடுகிறீர்கள். தப்பான குணம் வர விடாது, கோபத்தை அடக்க செய்யும், தீய எண்ணங்களை ஒழிக்க வைக்கும், ஆசைகளை காணாக்கிவிடும், மனசுக்கு மாறு செய்கிற வாழ்க்கையை கொடுக்கும். இதுவெல்லாத்தையும் இணைத்து தான் உங்களுக்கு நான் உங்களிடத்தில் பையத்தாகிறேன். எப்படி பையத்? இனி திருட மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன். பையத்தில் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், விபச்சாரம் செய்ய மாட்டேன்னா கண்ணு தப்பான பார்வை பார்க்காது, நாவு தப்பான பேச்சு பேசாது, ஆபாசமான எண்ணம் எனக்கு வராது, ஆபாச செயலில் ஈடுபட மாட்டேன், அதான் விபச்சாரம் செய்ய மாட்டேன். பெருமானார் சொன்னாங்க, கண் ஜினா, கண்ணுக்கு விபச்சாரம், கையின் விபச்சாரம். தெளிவான ஹதீஸ். ஜினல் ஐன், ஜினல் ஏது, கையின் விபச்சாரம். அலால் இல்லாத ஒரு பெண்ணை பிடிப்பது கையின் விபச்சாரம், கண்ணின் விபச்சாரம். அனுமதி இல்லாத ஒருவரை பார்ப்பது கண்ணின் விபச்சாரம். இங்கே நாங்கள் பையத்தில் கேட்குறோம், நாங்கள் இனி விபச்சாரம் செய்ய மாட்டோம் அப்படின்னா எங்களுடைய குணங்களை அழகாக்கிறோம், பார்வை அழகாக்கிறோம், எண்ணங்களை அழகாக்கிறோம். திருட மாட்டோம், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம். 1000 ரூபா கீழே கிடக்குது, 1 லட்சமே கிடக்குது, ஒரு காப்பே கிடக்குது, தங்க காப்பு, அதை பார்க்கவே மாட்டோம், எடுக்க மாட்டோம். வேணும்னா யார் கையிலையும் வீணாக போயிடக்கூடாது, எடுத்து வச்சு உரியவங்க வர்ற வரைக்கும் தேடி கண்டுபிடிப்போம். அதில் 1 பைசா அனுபவிக்க மாட்டோம். இது எங்கே? பையத்தில் நாங்கள் பாடமாக கேட்டு உத்தரவாதம் வாங்குகிறோம், திருட மாட்டோம். வெறும் சொற்கள் அல்ல. எனவே பையத்து ஒரு வாழ்க்கை திருப்பம், ஒரு மிகச்சிறந்த ஒரு நிம்மதியை கொடுக்கும். குணங்களை அழகாக்கிவிடும், செயல்களை சீராக்கிவிடும், எண்ணங்களை சரியாக்கிவிடும். நம்ம பேச்சு, சொல்லு, செயல் எல்லாம் கரெக்டாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வின் மீது நல்ல நம்பிக்கையை தரிப்படுத்தியது. அல்லாஹ் மேலே கோபப்படுறது, அவனை வருத்தப்படுறது, அவன் அப்படி பண்ணிட்டானே, என் ரப்பு என்ன செய்தாலும் என் ரப்பு தானே செய்தான் என்று சொல்லும் ஒரு வாழ்க்கை.
நான் நிறைவுக்கு வருகிறேன். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபிகளில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்கள் கொடுத்த இந்த அழகிய பயிற்சி. ஒரு அம்மா கீழே விழுந்து தன்னுடைய மானமெல்லாம் வெளியில் தெரிகிற போது சர்க்காரை ஆலம் இடத்துல வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நிலை மாறணும், என்னை மீறி நான் விழுந்துடுறேன், என்னுடைய மானம் வெளியில் தெரியுது யா ரசூலல்லாஹ். பெருமானார், நீ பொறுமையாயிருமா, நீ பொறுமையாயிரு, மயக்கம் வருது, பொறுமையாயிரு, உனக்கு பகரமாக சொர்க்கம் கிடைக்கும். சரி யா ரசூலல்லாஹ், நான் பொறுமையாக இருந்துடுறேன், சொர்க்கம் எனக்கு நசீபாகட்டும். அப்படி இருந்தாலும் மயக்கம் வர்றதோ இந்த நோய் இருக்கிறதோ எனக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தா, அந்த நேரத்திலும் என் மறைக்க வேண்டிய பாகத்தை எந்த ஆணும் பார்க்காமல் இருக்க துஆ செய்யுங்கள். சாபாக்கள் பின்னால் சொல்வாங்க, நீங்கள் இந்த உலகத்திலேயே சொர்க்கவாசியை பார்க்கணுமா, அந்த பெண்ணை பாருங்கள், அந்த பெண்ணை பாருங்கள். தன் நோயை கூட ஏற்றுக்கொள்ள தயார். திடீர்னு இழுப்பு வந்து வலிப்பு வந்து கீழே விழுறேன், பரவாயில்லை, அதுக்கு பகரமாக என் ரப்பு சொர்க்கத்தை கொடுத்தா, என் ரப்பு எனக்கு இந்த நோயை கொடுத்துருக்கான்னா அவன் என் மீது அன்பு வைத்தே கொடுத்தான் நாங்கள். அந்த அம்மா அல்லாஹ்வை பொருந்தி கொள்கிற ஒரு வாழ்க்கை அது. அந்த அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அழகிய தொடர்பில் ஈமானுக்கு பின்னால் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வை நோக்கி பயணிப்பதற்கு ரசூலிடத்தில் தொடர்பு பெற்றவர்கள். நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன், என் ரப்பனுடைய முடிவு, நான் என் மானம் மட்டும் வெளியில் போகக்கூடாதுன்னாங்கன்னா, கஷ்டத்தில் சோதனையில் கூட என்னுடைய மறைக்கப்பட வேண்டிய பாகம் இன்னொருத்தருடைய பார்வைக்கு படக்கூடாது என்கிற அந்த பெண்ணின் உணர்வு தான் இன்றைக்கு நம்முடைய தாய்மார்களின் உணர்வாக ஆக்கப்பட வேண்டும். அதனால் இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறப்பான வாழ்க்கை அல்லாஹ்வே தேர்ந்தெடுத்து நாடி இங்கே உங்களை அழைத்து வந்திருக்கிறான். நான் வரும்போது பார்த்தேன், நிறைய மக்கள் உள்ளே இருக்கிறீங்க, பெரிய கூட்டம். அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்டான். அவன் நாடினான். அல்லாஹு யஜ்தபி இலைஹி மையஷா, அவன் நாடியவர்களை அவன் தேர்ந்தெடுத்தும் கொள்வான். அவன் நாடியவர்களை தேர்ந்தெடுத்தும் கொள்வான். அவன் உங்களை தேர்ந்தெடுத்து இங்கே கொண்டு வந்திருக்கிறான். ஒரு நல்ல வாய்ப்பு இது. எப்போதுமே நீங்கள் கையில் எடுங்கள், குணத்தோடு வாழ்வோம், உயர்ந்த எண்ணத்தோடு வாழ்வோம், மனசை கட்டுப்படுத்தி வாழ்வோம். மனோ இச்சைக்கு பின்னால் போகவே கூடாது. அவங்களை பார்த்து இவங்களை பார்த்து வாழ்வதல்ல வாழ்க்கை. எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வுடையவர்களை பார்த்து வாழுங்கள். சாலிஹீங்களுடைய வரலாறு உங்களுக்கு தான் பாடம். இதற்கெல்லாம் மேலால் அவன் செய்யும் அனைத்து செயலையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், பொருந்தி கொள்ளுங்கள். அல்லாஹ்ட்ட ஒரு சுன்னத்து இருக்குது, கஷ்டத்தை கொடுத்து பார்ப்பான், நீ ஏற்றுக்கிட்டேன்னா அதுக்கு பகரமாக சொர்க்கத்தையும் கொடுப்பான், கஷ்டத்தை நீக்கி மகிழ்ச்சியை பன்மடங்காகவும் கொடுப்பான். கஷ்டத்தை கொடுத்து பார்ப்பான். அவன் நோக்க நீ ஏற்றுக்கிறாயா, என்ன குறை சொல்கிறாயா, ஏற்றுக்குங்க, ஒன்றுமே இல்லை, அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கங்க, அதுக்கு பகரமாக அவன் சொர்க்கத்தை கொடுக்குறான். இன்னொரு பக்கம் அந்த கஷ்டத்தை நீக்கி நிம்மதியை கொடுப்பான், ஒரு மடங்கல்ல பன்மடங்கு. அவன் ரொம்ப அழகானவன். அவன் அழகை நான் எப்படித்தான் வர்ணிப்பது. அவன் ரொம்ப அன்பானவன். அவன் அன்பை சொல்வதற்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை. அவன் அன்பை சொல்வதற்கு வார்த்தை இல்லை. அதிலும் குறிப்பாக பெண்கள் மீது ரொம்பவே கருணையாளன் அவன். அதனால் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் இனி நான் கிடைக்க பெறணும். என் உணர்வுகளை எல்லாம் சரியாக்கி, நாவை பேணி, யாரையும் பேசிடாமல், யாருடைய சந்தோஷத்தையும் வீணாக்கிடாமல், நல்ல நல்ல குணங்கள் எங்கிட்ட வெளிப்பட வேண்டும். அதுதான் நம்பர். அது இல்லைன்னா எல்லாம் இருந்தாலும் எல்லாமே ஜீரோ ஆகிடுது. அல்லாமா அவங்க சொன்ன அந்த வார்த்தை, ஹவாரிஸ்மியினுடைய வார்த்தை, நான் ரொம்ப ரொம்ப அதை ரசித்தேன். ரொம்ப உயர்ந்த வார்த்தை அது. கவனத்தில் எடுப்போம். அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. நீண்ட நெடிய காலங்கள் அவனுடைய தொடர்பில் இருக்க வைப்பானாக. கஷ்ட நஷ்டங்கள் சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக. கெட்ட முடிவிலிருந்து பாதுகாப்பானாக. ஆபத்திலிருந்து, முசீபத்திலிருந்து, பலாவிலிருந்தும் பாதுகாப்பானாக. நமக்கு இருக்கிற எல்லா நோய்களையும் குணமாக்குவானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற நோய் நொடிகளை எல்லாம் நீக்கி வைப்பானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து, அதன் சிரமம் செலவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல், செயலிழந்து விடாமல், யாருக்கும் கஷ்டமாகி நாம் ஆகிவிடாமல் பாதுகாப்பானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷங்களை தருவானாக. குடும்பங்களோடு ஒற்றுமையோடு இணைந்து எப்போதும் வாழச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல்
உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.